ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் மினிட்ஸ். தமிழ்நாட்டைச் சேர்ந்த திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் நிகழ்வை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டைச் சேர்ந்த திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியது கவிப்பிரியா அப்படின்றவங்க தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவங்களுடைய அம்மாவிற்கும் அவங்களுடைய தோழிக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய இந்த கவிப்பிரியா இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அம்மாவின் வயது தோராயமாக ஒரு 16 இருந்திருக்குங்க. இவங்களுடைய அம்மாவுடைய பேர் தாங்க வனரோஜா. இந்த வனரோஜாவுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அப்பா அம்மா வனரோஜா இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் சரியாக 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 11ஆம் வகுப்பு ஜாயின் பண்ணக்கூடிய அந்த நேரங்க. ஆனால் இவங்களுக்கு 10ஆம் வகுப்புக்கு மேலே படிக்கணும் அப்படின்ற விருப்பம் இல்லாத காரணத்தினால இவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் மட்டும் இல்லாமல் கிராமம்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆடு மாடு கோழிகளை வளர்ப்பது, அதுக்குண்டான வேலையில் ஈடுபடுவது அப்படின்ற மாதிரி தாங்க இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த வனரோஜாவுக்கும் என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தோராயமாக ஒரு 11 மணிக்கு இவங்களுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த ஆடு மாடுகளை எடுத்துகிட்டு கொண்டு போய் மேய்ச்சலை மறுபடியும் வீட்டுக்கு மதிய நேரம் கூட்டிட்டு வருவாங்க. இப்படி இருக்கையில தான் இவங்க இருக்கக்கூடிய வீட்டில இருந்து பக்கத்து வீட்டிலேயே இந்த வனராஜாவுடைய தோழி, அதாவது ஸ்கூல்ல படிக்கும் பொழுதே பழகக்கூடிய ஒரு தோழியும் பக்கத்துல இருந்திருக்காங்க. அவங்களும் 10ஆம் வகுப்புக்கு மேல படிக்க போகல. அவங்களுடைய வீட்டிலையுமே 2 மாடுகள் வளர்க்கக்கூடிய காரணத்தினால, அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால தான் இந்த 2 தோழிகளுமே ஆடு மாடு மேய்ச்சலுக்காக இந்த இருவரும் கிளம்பி போவாங்க. அந்த சூழ்நிலையில தான் இவங்க மேய்க்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த நிலத்துல ஒரு கொடிக்காய் மரம் இருந்திருக்குது. அந்த கொடிக்காய் மரத்திலேயே ஒரு 23 வயது வாலிபர் தூக்கு போட்டு தொங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரிய வருதுங்க. உடனே சுத்துப்பட்டில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் அனைவருமே அந்த கொடிக்காய் மரம் இருக்கக்கூடிய பகுதிக்கு போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கும் பொழுது அங்கே மரத்துல தூக்கு போட்டு தொங்குறாரு இல்லையா, அந்த இளைஞர் வேற யாருமே கிடையாது, இதே கிராமத்தை சேர்ந்த நெடுமாறன் அப்படின்ற ஒரு வாலிபர் தாங்க. அவருடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அப்பா கிடையாதுங்க, அம்மா மட்டும்தான். வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் தான். பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தது தாங்க. எதுக்காக இப்படி இறந்து போனார் அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்குது. அதன் பிறகு காவல்துறை நண்பர்கள் விசாரிச்சதுக்கு பிறகு தாங்க ஒரு உண்மையே வெளியே வந்திருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அம்மா இவங்களுடைய பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் புறம் வரக்கூடிய வரணப்புறம் இவங்களுடைய பையன் தட்டி விட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அதனால இவங்களுடைய அம்மா கோபம் அடைந்து இவங்களுடைய பையன்கிட்ட ஒரு தாய் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு தேடி வர வரனை கூட நீ தட்டி விட்டுக்கிட்டே இருக்கிற, நீ உன் மனசுல வேற யாரையாவது நினைச்சிட்டு இருக்கிறியா, அல்லது வேற ஏதோ திருமணமான ஒரு பெண்மணியை ஏதோ நீ வச்சிருக்கிறியா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. இதை கேட்ட அந்த ஒத்தை வார்த்தை இவர் பயங்கரமா சுட்டிருக்குது. அதனாலதான் இவர் முடிவெடுத்து நம்ம தூக்குல தொங்கி இறந்து போயிருவோம் அப்படின்ற மாதிரி அந்த நிலம் இருக்கக்கூடிய பகுதியிலேயே ஒரு கொடிக்காய் மரத்திலேயே விட்டத்துல தூக்கு போட்டு தொங்கி இறந்து போய் கிடந்திருக்கிறாருங்க. இப்படி தன்னுடைய பையன் தன்னாலதான் இறந்து போனா அப்படின்றத நினைச்சபடியே இவங்களுடைய அம்மா கதறி கதறி அழுது கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களையே அவங்களும் உயிரை விட்டுருக்காங்க. இந்த 2 மரணங்களும் இவங்களுடைய கிராமத்தையே ஒட்டுமொத்தமாக உலுக்கிருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லணும். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்கள் கடந்திருக்குங்க. யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது அமானுஷ்ய காற்றால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருந்திருக்குது. அதுக்கு பிறகு தாங்க இந்த வனரோஜாவுக்கும் இவங்களுடைய தோழி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் பிரச்சனையே வர காத்திருந்துச்சு. இந்த வனரோஜாவுடைய தோழியுடைய பேர் தாங்க பவதாரணி. இந்த 2 தோழிகளும் எப்பயும் போல காலையில ஒரு 11 மணிக்கு இவங்களுடைய ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு போவதற்காக அந்த நிலத்துக்கு போயிருக்காங்க. அந்த நிலம் தோட்ட பகுதி அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தாங்க ஒரு அவுட்டர் பகுதியில் அமைஞ்சிருக்குது. அப்படி இந்த இருவருமே ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்காக அந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு அந்த ஆடு மாடுகளை கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுட்டு இவங்க இருவரும் இலைப்பாறுவதற்காக ஒரு மரத்தடியில் உட்கார்றாங்க. அந்த மரம் வேற எந்த மரமும் கிடையாதுங்க, ஏற்கனவே நெடுமாறன் அப்படின்ற ஒரு வாலிபர் தூக்கு போட்டு இறந்து போனார் இல்லையா, அதே கொடிக்காய் மரம் தான். அப்படி கொடிக்காய் மரத்துக்கு கீழேயே ஒரு கல் இருக்குது. அந்த கல்லில் தான் இருவரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுதே இந்த 2 தோழிகளில் இந்த பவதாரணிக்கு ஏற்கனவே இந்த மரத்தில் ஒருத்தர் இறந்து போனார் இல்லையா, அவருடைய ஞாபகம் வந்திருக்குங்க. அப்படி ஞாபகம் வந்த உடனே உங்களுடைய தோழி கிட்ட, பாவம்டி அந்த அண்ணன் ரொம்ப தங்கமானவர், யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டாரு, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, அப்படிப்பட்டவர் அவங்களுடைய அம்மா சொன்ன ஒரு வார்த்தை தாங்க முடியாம தூக்குல தொங்கி இப்படி இறந்து போயிட்டாரு, இனி யாரும் அவர் இருந்தா கூட நம்மளை பார்த்த உடனே தண்ணி தாகமா இருக்குதா, தண்ணி கொண்டுருவா அப்படின்ற மாதிரி கேட்பாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அவருமே சின்ன சின்ன வேலைகளை எடுத்து போட்டு பார்த்துட்டு விவசாயத்துல ஈடுபடக்கூடியவர் தாங்க. அந்த கொடிக்காய் மரம் இருக்கக்கூடிய அந்த இடம் இந்த நெடுமாறனுடைய இடமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா,
இல்லையா, அவர் வந்து பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் கிராமப்புற வாசி அப்படின்ற காரணத்தினால அவருக்கு எப்பொழுதெல்லாம் பொழுதுபோக்கு தேவைப்படுதோ அப்பொழுதெல்லாம் இந்த மரத்துக்கு கீழே தாங்க வந்து அவர் வந்து தூங்குவார். அந்த சமயத்தில் இந்த 2 தோழிகளும் இந்த ஆடு மாடுகளை மேய்க்க வரும் பொழுதெல்லாம் அவர் பார்த்தா உடனே சிரித்து நல்லபடியாக பேசுவாருங்க. அந்த நினைவால தான் இந்த பவதாரணி உங்களுடைய தோழிக்கிட்ட அவரை பற்றி சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே எதிர்ப்புறத்தில் உட்காந்துருக்கக்கூடிய இந்த வனரோஜா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்னடி ஆச்சு, நான் என்ன சொல்லிட்டு நீ இப்படி சிரிச்சிட்டு இருக்கிற, நான் என்ன காமெடியாக பண்ணிட்டு இருக்கிறேன், சீரியஸான விஷயத்தை தானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த வனரோஜா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ நினைக்கிற மாதிரி நெடுமாறன் அந்த அளவுக்கு நல்லவன்லாம் கிடையாது, அவன் எதுக்கு இறந்து போனா அப்படின்றது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னடி குழப்பற, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி இந்த பவதாரணி கேட்குறாங்க. அதாவது இந்த நெடுமாறனுக்கு ஆண்களை மட்டும்தான் பிடிக்குமா, பெண்கள் விஷயத்தில் ரொம்ப வீக்கு, அதனால தான் ஆண்களே பிடிக்கும் அப்படின்றதுக்காக இவங்களுடைய அம்மாவுக்கும் அவருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் வந்திருக்குது. அந்த காரணத்தினால தான் இவங்களுடைய அம்மா இவரை வந்து அசிங்கப்படுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் நடந்து போகிறப்பயே நீ நோட் பண்ணியிருக்கிறியா, அவர் நடக்கிற அந்த ஸ்டைலே வந்து அவர் எப்படிப்பட்டவர்ன்றது உனக்கு தெரியும், நான் பல தடவை இதை வந்து பார்த்துருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே பவதாரணி, நீ வந்து இறந்து போனவர் மேலே பழி போடுற, இப்படிலாம் பேசாத, அவர் உண்மையிலே இங்கே இருந்தார் அப்படின்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவார் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பவதாரணி சொல்கிறாங்க. ஆனாலுமே இந்த வனரோஜா அந்த விஷயத்தை அப்படியே விடாமல் திரும்ப திரும்ப அவரை பற்றி குறை சொல்லிட்டே இருந்திருக்காங்க. இப்படி குறைக்கு மேலே குறை சொல்லிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வனரோஜாவுடைய தோழி இருக்காங்க இல்லையா, டக்குன்னு இந்த பவதாரணி எந்திரிச்சு நிற்கிறாங்க. அதையுமே பெருசாக எடுத்துக்காம இந்த வனரோஜா திட்டிகிட்டே இருந்திருக்காங்க இறந்து போன இந்த நெடுமாறனை பற்றி. கொஞ்ச நேரத்திலே இந்த வனரோஜாவுடைய தோழி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கொடிக்கா மரத்தினுடைய ஒரு கிளை இருக்கும் இல்லையா, அந்த கிளையை கையை வச்சு அப்படி உடைக்கிற மாதிரி தாங்க ட்ரை பண்ணுறாங்க. என்ன செடி, நான் பேசிட்டு இருக்கிறேன், என்னமோ பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க உத்து பார்க்குறாங்க. அப்படி உத்து பார்க்கும்பொழுது அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கிளை வந்து டக்குன்னு உடைச்சு, தேவையில்லாமல் இறந்து போனவர் மேலே நீ பழி போட்டுட்டு இருக்கிற, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி தாங்க கண்கள் வந்து செவக்க செவக்க நாக்கையும் பல்லையும் வந்து நரன்னு கடிச்சிக்கிட்டு கோபமாக பேசுகிறாங்க. நான் இறந்து போனால் அவரை பற்றி பேசினா உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு அவர் என்ன சொந்தக்காரரா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. இப்படி இருவரும் பேசிட்டு இருக்கும்பொழுது இந்த வனரோஜா அவங்களுடைய தோழியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, சரி இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்காத, நீ பேச்ச விடு அப்படின்ற மாதிரி தாங்க சமாதானப்படுத்தியிருக்காங்க. அப்படி சமாதானப்படுத்திட்டு இருவரும் அந்த கல்லில் மறுபடியும் உட்காந்துருக்காங்க. உட்கார்ந்த உடனே எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி இவங்க இருவரையும் தூக்கி வாரி போட வச்சிருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வனரோஜா வந்து வரும்பொழுது ஆடுகளை வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த ஆடுகள் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய பம்பு செட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிணத்துக்குள்ளே உழுகுற மாதிரி தாங்க போயிட்டு இருக்குது. கொஞ்சம் முட்டிருந்தா அந்த ஆடு வந்து அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துரும். ஐயோ ஆடு உள்ள போகுதே, இது தெரிஞ்சுன்னா வீட்டில் கொண்டுருவாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க அலறி அடிச்சுட்டு இந்த 2 தோழிகளும் அந்த கிணத்துக்கிட்டே ஓடுறாங்க. அப்படி கிணத்துக்கிட்ட நிற்கும் பொழுது கையில் இருக்கக்கூடிய ஒரு கல் எடுத்து அந்த ஆடு மேலே அடிக்கிறாங்க. அடித்த உடனே அங்கே நிற்கக்கூடிய ஆடுகள் வந்து வேகமாக வெகு தூரத்தில் போய் தள்ளி போய் நிற்குது. நல்ல வேளை ஆடை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவங்களுக்கு உயிரே போகக்கூடிய ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடு போன அடுத்த செகண்டே இந்த வனரோஜாவுடைய தோழி இருக்காங்க இல்லையா பவதாரணி, டக்குன்னு பின்புறமாக இருந்து இவங்களுடைய முதுகுப்புறமாக தள்ளி அந்த கிணத்துக்குள்ளே தள்ளி விடுறாங்க. கிணத்துக்குள்ளே தள்ளி விட்ட உடனே அடுத்த கணமே என்ன நடக்குதுன்றது தெரியாமல் கிணத்துக்குள்ளே போய் விழுந்திருக்காங்க இந்த வனரோஜா. அப்படி கிணத்துக்குள்ள உளுந்தபடி எதுக்கடி இப்படி தள்ளி விட்ட அப்படின்ற மாதிரி தாங்க நிமிர்ந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இவங்களுக்கு இறக்குள்ளேயே நடுங்கி போயிடுச்சு. என்ன காரணம்னா, அந்த கிணத்தோடைய அந்த மேல்மட்ட பகுதியில் வந்து நிற்கிறாங்க இல்லையா இந்த பவதாரணி, இவங்களை அப்படியே பார்த்தபடி விகாரமாக சிரிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த வனரோஜாவுக்கு நல்லா நீச்சல் தெரியுங்க, ஆனால் அவங்க வந்து திடீர்னு இப்படி வந்து ஒரு தள்ளி விட்டு கீழே விழுந்ததுனால அந்த அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீச்சல் அடிக்கணும் அப்படின்ற எண்ணமே சுத்தமாக இல்லாமல் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்திலேயே என்னை காப்பாற்றி எதுக்கு நீ இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இவங்க போடக்கூடிய சத்தம் கேட்டு பக்கத்து தோட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நெருங்கி அந்த கிணத்துக்கிட்ட ஓடி வந்துட்டாங்க போல. அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த கிணத்துக்கு மேலே நிற்கக்கூடிய பவதாரணி டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த கிணத்துக்கிட்ட வந்து இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து கிணத்துக்குள்ளே குதிச்சு இந்த பெண்மணியை வந்து காப்பாற்றி மேலே கொண்டு வந்திருக்காங்க. அப்படி மேலே கொண்டு வரும் பொழுது இந்த பெண்மணி வந்து கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்ணியை நிறையா குடிச்சிருப்பாங்க போல. வயிறு முட்டை குடிச்ச காரணத்தினால மயக்கத்தில் இருந்திருக்காங்க. உடனே இவங்களுடைய உடம்பெல்லாம் வந்து அசைச்சு அமுக்கி விட்டதுக்கு பிறகு தாங்க வாயில் இருக்கக்கூடிய இந்த தண்ணி பூரா வெளியே வந்திருக்குது. வெளியே வந்த உடனே என்னாச்சுமா, உனக்கு எதுவும் பிரச்சனையா, உனக்கு நல்லா நீச்சல் தெரியுமே அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே நிற்கக்கூடிய வயதான நபர்கள் கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது, இல்லை எனக்கு என்ன நினச்சுன்னு தெரில, எனக்கு நீச்சல் அடிக்கணுன்ற எண்ணமே வரல, என்னுடைய தோழி எங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இவங்களுடைய தோழி பக்கத்தில் உட்காந்துபடி ஊன்னு அழுதுட்டு இருந்திருக்காங்க. நீ எதுக்கடி இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க வந்து அஸ்கி வாய்ஸில் கேட்குறாங்க. ஏன்னா தன்னுடைய தோழி தான் தன்னை தள்ளி விட்டது அப்படின்றது சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா
சத்தம் போடுவாங்க இல்லையா, அதனால தெரியாத மாதிரி தாங்க ஒரு சைகையால் கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த பவதாரணிக்கு ஒன்றுமே புரியல. அதன் பிறகு அழுதபடி இந்த இருவரும் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆடு மாடுகளை எடுத்துக்கிட்டு இவங்களுடைய கிராமத்துக்கே திரும்ப வந்திருக்காங்க. அப்படி திரும்ப வந்ததுக்கு பிறகு அன்றைய மாலை தோராயமாக ஒரு 6 மணி இருந்திருக்கும். இந்த பவதாரணியை கூப்பிட்டு இந்த வனரோஜா வந்து என்ன பண்ணாங்கன்னா, எதுக்கு நீ கிணத்துல தள்ளி விட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது நான் எங்கடையே தள்ளி விட்டேன், நீ தான் ஆடை தேடிக்கிட்டு ஓடுன, திடீர்னு கிணத்துக்குள்ள குதிச்சிட்ட, உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் வந்து ஆளை கூப்பிட்டு இருக்கும் பொழுது என்னை யாரோ அடிச்ச மறைச்சு நான் கீழே மயக்கம் விட்டு விட்டேன், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஒரே குழப்பத்தோடையே இந்த வனரோஜா அவங்களுடைய வீட்டுக்குள்ளே நெருங்கி உள்ள நுழைஞ்சு போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த இறந்து போன நெடுமாறனை பற்றி இவங்க பேசினாங்க இல்லையா, அதன் பிறகு தாங்க இவங்களுக்கு அமானுஷமே தொட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பவதாரணியை நெடுமாறனுடைய ஆன்மா ஆக்கிரமிப்பு பண்ணி தான் இவங்களுடைய தோழியை அந்த கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டுருக்குது. தள்ளி விட்டுட்டு அதன் பிறகு மயக்கம் போட்டு விழுந்தாங்க இல்லையா, அப்போ வெளியேறின ஆன்மா வேற எங்கேயும் போகலங்க, இந்த வனரோஜா உடம்பை தாங்க ஆக்கிரமிப்பே பண்ணியிருக்குது. அந்த விஷயம் எப்படி இவங்களுக்கு தெரிய வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு தாங்க தெரிய வந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு சரியாக ஒரு 10 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த பவதாரணியோடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த வனரோஜாவுடைய குடும்பத்தினர் அனைவருமே வந்து அப்போதாங்க சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது இந்த வனரோஜா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த சாப்பாடு சாதம் இருக்கு இல்லையா, டக்குன்னு தூக்கி தூர வீசுறாங்க. தூர வீசிட்டு அந்த தட்டையும் வந்து தூக்கி எறிகிறாங்க. என்னடி ஆச்சு கிறுக்கச்சி, உனக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி உங்களுடைய அம்மா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க கையை கூட கழுவாமல் அவங்களுடைய வீட்டு வாசல் கதவை திறந்துக்கிட்டு வெளியே போகிறாங்க. அப்படி வீட்டை விட்டு வெளியே வந்த வனரோஜா என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் தானே இவங்களுடைய தோழியோட வீடு இருக்குது. அந்த தோழியோடைய வீடு வந்து தாப்பால்லாம் போடலங்க, வாசல் கதவை வந்து சும்மா தான் சாட்சி வச்சிருக்குது. அந்த தாப்பால் போடாமல் இருக்கக்கூடிய கதவை ஓப்பன் பண்ணிட்டு விறுவிறுன்னு அந்த சாப்பாடு கையோடையே இந்த வனரோஜா வீட்டுக்குள்ளே நுழைகிறாங்க. நுழைஞ்ச உடனே அவங்களுடைய அப்பா அம்மா பார்த்துட்டு, என்னாச்சுமா, எதுக்காகமா இந்த நேரத்தில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்கும் பொழுது உங்களுடைய பொண்ணு பவதாரணி என்ன பண்றா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவள் வந்து அவளுடைய ரூம்ல வந்து படுத்திருக்காமா, உனக்கு என்ன பிரச்சனை, இந்த நேரத்தில் வந்திருக்கிற, வீட்டில் எதுவும் அனுப்பிச்சு விட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க விறுவிறுன்னு இந்த பவதாரணியுடைய ரூம்குள்ளே இந்த வனரோஜா நுழையிறாங்க. அப்படி நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே ஐயோ என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மகள் பவதாரணி கத்தக்கூடிய சத்தம் கேட்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே டக்குன்னு அவங்களுடைய ரூம்குள்ள நுழைஞ்சு பார்க்குறாங்க. அப்படி இவங்களுடைய மகளுடைய ரூமுக்கு நுழைஞ்சு பார்த்த அனைவருக்குமே உசுரே போகக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு காட்சி நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவதாரணி கீழே படுத்துருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உடம்பு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இந்த வனரோஜா செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் செய்யக்கூடிய ஒரு தகாத உறவை இந்த பெண்மணி இருவரும் செஞ்சுட்டு இருக்க மாதிரி அந்த காட்சியை பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது இந்த பெண்மணி வந்து மேலே உட்காந்துக்கிட்டு அவங்களை போட்டு படாத பாடு படிச்சுட்டு இருக்காங்க. கீழே வந்து வலி தாங்க முடியாமல் படுத்து கிடக்கக்கூடிய இந்த பவதாரணி என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி தாங்க கதறி அழுது துடிச்சிருக்காங்க. உடனே இந்த பெண்மணி டக்குன்னு இருவரும் கையை பிடிச்சி கொஞ்சம் தூரம் தள்ளி நிப்பாட்டிக்கிறாங்க. என்னடி ஆச்சு, உனக்கு எது பைத்தியம் பிடிச்சிருச்சா, எதுக்காக என் பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. கேட்ட உடனே இந்த வனரோஜா டக்குன்னு இந்த பவதாரணியோடைய அப்பா பக்கத்தில் நிற்கிறார் இல்லையா, அவருடைய கண்ணத்தை சேர்த்து பலார்னு ஓங்கி ஒரு அறை விட்டுருக்காங்க. அரைஞ்ச உடனே இனிமே இந்த விஷயத்த நம்ம மட்டும் வச்சுக்க கூடாது, அவங்களுடைய வீட்டில் போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஓடி போய் இந்த பவதாரணியோடைய அம்மா அவங்களுடைய வீட்டில் போய் சொல்லிக்கிறாங்க. சொன்ன உடனே இந்த பவதாரணியோடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்ச இந்த வனரோஜாவுடைய அப்பா அம்மா வனரோஜாவை போட்டு அடி அடி நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடித்த உடனே இவங்களுக்கு என்ன நடக்குதுன்றதே தெரியாமல் திடீர்னு ஓன் அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. நான் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்து எதுக்கு என்னை அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க தெரியாத மாதிரியே கேட்குறாங்க. உனக்கு எதுவுமே தெரியாமல் தான் நீ பண்ணிட்டு இருக்கிற, நீ வா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி தாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு டக்குன்னு இவங்களுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அடுப்பில் வச்சிருக்கக்கூடிய கங்கெடுத்து இவங்களுக்கு வந்து சூடு வச்சிருக்காங்க. சூடு வச்ச உடனே வலி தாங்க முடியாமல் இந்த வனரோஜா அழுகையால் வேதனையாலையும் துடிச்சிருந்துருக்காங்க. நான் எந்த தப்புமே பண்ணலை, எதுக்காக என்னை இப்படி வந்து கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ எந்த தப்புமே பண்ணாமே அப்படி வந்து உன்னை அனைவருமே அசிங்கப்படுத்துறாங்க. போய் ஒரு பொண்ணு இந்த மாதிரி தவறான ஒரு உறவில் வந்து நீங்கள் ஈடுபடுறத அந்த காட்சியை வந்து 2 குடும்பத்தினரும் பார்த்துட்டோம். நீ வந்து சரியாகவே இல்லை, நீ வந்து படுகு, நாளைக்கு காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க திட்டி அவங்களை வந்து படுக்க வச்சிருக்காங்க. இரவு முழுக்க அவங்களுடைய அம்மா சூடு வச்சாங்க இல்லையா, அந்த வலியும் தாங்க முடியாமல் எதுக்கு நம்மளை திட்டுறாங்கன்றதும் தெரியாமல் வேதனையால் துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இவங்களுடைய குடும்பத்தினர் அதே விஷயத்தை தாங்க திரும்ப பேசி இந்த பெண்மணியை வந்து காயப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த நீ வந்து செய்யறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டாங்க. இதை எல்லாமே காது கொடுத்து கேட்க முடியாத இந்த வனரோஜா என்ன பண்ணாங்கன்னா, டக்குன்னு ஒரு முடிவெடுத்து அவங்களுடைய வீட்டினுடைய ரூம் கதவை வந்து திறக்கிறாங்க. திறந்துட்டு கதவை வேகமாக மூடுறாங்கங்க. அவள் வந்து அழுது என்ன வேணாலும் பண்ணட்டும், நம்ம எதையுமே வந்து பெருசாக எடுத்துக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய அப்பா அம்மா இவங்களுடைய அண்ணனும் நினச்சிருக்காரு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் சேர் வந்து டம்முன்னு கீழே வந்து உழுகுற மாதிரி சத்தம் கேட்குது. ஒருவேளை தவறான முடிவு எதுவும் எடுக்க போகிறாளா அப்படின்ற மாதிரி தாங்க கதவை டக்குன்னு உடச்சிக்கிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அனைவருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. இந்த வனரோஜா என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய வீட்டினுடைய விட்டத்திலேயே இவங்களுடைய அம்மாவுடைய சேலை இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து கொக்கியில் வந்து போட்டுட்டு தூக்கில் தொங்குற மாதிரி தாங்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நாக்கெல்லாம் வெளியே வந்து கண்கள் பூரா அப்படியே மொழி பிதுங்கின மாதிரி தாங்க நின்றுட்டு இருந்திருக்காங்க.
டக்குன்னு அவங்கள வந்து இந்த அனைவருமே வந்து சுற்றி பிடிச்சி அந்த சேலையை வந்து அவுத்து அவங்கள வந்து கீழே வந்து படுக்க வச்சிருக்காங்க. எதுக்கடி இப்படி பண்ணி தொலைஞ்ச, நீ பண்ணுற எதுவுமே சரியில்லை, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த பவதாரணியோடைய தோழி வனரோஜா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இப்போ வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல, நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, அவளுடைய ரூமுக்கு நான் ஏன் போனேன், எதுக்கு போனேன், எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்றது எதுவுமே தெரியல, தயவு செஞ்சு என்னை எங்கேயாவது ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துருங்கம்மா அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதுருக்காங்க. அதன் பிறகு தாங்க இவங்களுடைய குடும்பத்தினருக்கே புரிஞ்சிருக்குது தன்னுடைய மகள் இயல்பாக எதுவுமே செய்யலை அப்படின்றது. ஒருவேளை இவளுக்கு காத்து கருப்பு எதுவும் அடிச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி பயந்தபடி டக்குன்னு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வயதான பாட்டியோட வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுடைய பாட்டியை பற்றி சொல்லணும்னா இவங்களுடைய குடும்பமே கருப்பணசாமி கோயிலில் வந்து பூசாரியாக வேலை பார்த்த ஒரு குடும்பம் தாங்க. அந்த பாட்டிக்கிட்ட போய் என்னுடைய மகளுக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை, அவள் செய்யக்கூடிய காரியம் எதுவுமே தவறாப்படுது, அவள் உடம்புல எதுவும் காத்து கருப்பு அடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வயதான பெண்மணி கிட்ட கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த வயதான பெண்மணி டக்குன்னு இந்த பெண்மணி எதிர்ப்புறத்தில் உட்காந்து விபூதி அடிச்சு விட்டுருக்காங்க. அடிச்சு விட்டதுக்கு பிறகு உங்களுடைய மகளை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தாங்க வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி வழி அனுப்பிச்சு வச்சதுக்கு பிறகு இந்த வனரோஜாவுடைய அப்பாவை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் நினச்சது சரிதான், உங்கள் பொண்ணு எப்போவுமே இயல்பாக இல்லை, அவளுடைய உடம்புல ஒரு இளைஞனுடைய ஆன்மா இருக்குது, அந்த ஆன்மா செஞ்ச காரியம் தான் இது எல்லாமே அப்படின்ற மாதிரி தாங்க போட்டு உடைக்கிறாங்க. யாரம்மா சொல்கிறீங்க, என்னுடைய பொண்ணோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா யார் என்ன அப்படின்றத கேட்கும் பொழுதாங்க இந்த பாட்டியும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது வேற யார் கிடையாது, மேய்ச்சலுக்கு போகும் பொழுது 2 பெண்களும் அந்த கொடிக்கா மரத்துக்கு கீழே உட்காந்துருக்காங்க. அந்த கொடிக்கா மரத்தில் தூக்கு போட்டு மாண்டு போன ஒரு இளைஞருடைய ஆன்மா தான் உங்களுடைய பொண்ணையே ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குது, நான் நல்ல வேலை விரட்டி விட்டுட்டேன், இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி இவங்களை வந்து அனுப்புகிறாங்க. உடனே உங்களுடைய குடும்பத்தினரும் அனைவருமே உங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1.5 மாத காலகட்டங்கள் இவங்களுடைய குடும்பத்தினருக்கு எந்த ஒரு அமானுஷ கட்டும் வீசாமல் காத்திருந்துச்சு. அதே நேரத்திலேயே அந்த பாட்டி வந்து போகக்கூடிய அந்த நேரத்திலேயே ஒரு முக்கியமான விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விபூதி போட்ட நாள்லேருந்து 2 மாத காலகட்டங்கள் அந்த கொடிக்கா மரத்துக்கிட்ட உங்களுடைய மகளை வந்து அனுப்பி வைக்காதீங்க, அனுப்பி வச்சிங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ஆன்மா வந்து ஆக்கிரமிப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இது எல்லாமே சரி அப்படின்னு ஏற்றுக்கிட்டு தாங்க அந்த பக்கமே இவங்களை வந்து அனுப்பாம விட்டுருந்துருக்காங்க. சரியாக 1.5 மாத காலகட்டங்களுக்கு பிறகு இந்த பவதாரணியும் சரி இவங்களுடைய தோழி இருக்காங்களே வனரோஜா, இருவருமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆடுகளை மேய்ப்பதற்காக அந்த இடம் மட்டும் இல்லாமல் பக்கத்து இடத்துக்கு வந்து போயிருக்கிறாங்க. அப்படி போகக்கூடிய அந்த நேரத்தில் 2 தோழிகளும் ஒன்றாக பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த வனரோஜா மட்டும் ஏதோ ஒரு இடத்த வந்து உத்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி உத்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து கண்களில் என்ன தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொடிக்கா மரம் தூரமாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட யாரோ ஒரு நபர் நின்றபடியே இவங்களை வந்து கூப்பிட்ற மாதிரி தெரியுதுங்க. பக்கத்தில் நிற்கக்கூடிய தோழி, அங்கே என்னடி பண்ணுற, ஏன் இங்கேயே பார்க்குற, அங்கிட்டலாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க திட்டுறாங்க. சரி நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் வேற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே கண் அசந்த காரணத்தினால இந்த பவதாரணி அப்படியே அந்த இடத்துலயே வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கழிச்சு முடிச்சு பார்க்கும்பொழுது பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய உங்களுடைய தோழியை ஆளக்கானா, ஐயோ எங்கே போயிட்டான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடிக்கா மரத்துக்கு கீழேயே இந்த பெண்மணி உட்காந்துருக்க மாதிரி தெரிஞ்சிருக்குது. அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்களே, நம்ம தெரியாதனமாக இந்த இடத்துக்கு வந்ததே தப்பு, அவளை இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க வேகமாக விறுவிறுன்னு அந்த கொடிக்கா மரத்துக்கிட்டே போகிறாங்க. அப்படி போனதுக்கு பிறகு உங்களுடைய தோழியை, நீ முதல் வீட்டுக்கு வா, வீட்டுக்கு கிளம்புவோம், உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாங்கடி வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அப்படி கூப்பிட்டு அடுத்த நிமிஷமே இந்த பெண்மணி சரி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க கூடயே நடந்து வந்திருக்காங்க. நல்ல வேளை அந்த ஆன்மாவால் தன்னுடைய தோழிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பவதாரணி முழு மனதோட நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அன்றைய இரவே மறுபடியும் அந்த ஆன்மா ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பயங்கரமான நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய நடுநிசி தோராயமாக ஒரு 12-30 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த வனராஜாவுடைய அப்பாவும் அம்மாவும் தனியாக ஒரு ரூமில் தாங்க தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் திடீர்னு யாரோ ஒருத்தர் ஓன்னு அழுகக்கூடிய பயங்கரமான சத்தம் இவங்களுடைய காதுகளை கேட்டிருக்குது. கேட்ட உடனே டக்குன்னு நிமிந்து பார்க்குறாருங்க, இவங்களுடைய மனைவி நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. யார் இப்படி அழுதுட்டு இருக்கா, ஒருவேளை நம்ம பையன் தான் அழுதுட்டு இருக்கிறானா அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய ரூம் கதவை திறந்துக்கிட்டு ஹாலோட மையப்பகுதிக்கு வராங்க. அப்படி ஹாலுக்கிட்ட வந்து பார்க்கும்பொழுது அந்த இடத்துல யாருமே காணா. உடனே உங்களுடைய பையனுடைய ரூமுக்கே போய் பார்க்குறாங்க, உங்களுடைய பையன் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. சரி நம்மளுடைய பொண்ணோடைய ரூமில் தான் இந்த சத்தம் கேட்குதா அப்படின்ற மாதிரி பயந்தபடியே இவங்களுடைய பொண்ணோடைய ரூமை வந்து திறக்கிறாங்க. அப்படி திறந்து பார்க்கும்பொழுது இவருடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த பெட்டில் வந்து இவங்களுடைய பொண்ணே கிடையாதுங்க, வெறும் பெட்ஷீட் மட்டும் தான் கிடக்குது. இவ எங்கே போனா அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு அந்த ரூம்குள்ளே நுழைஞ்சு தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்பொழுது பீரோல இருந்து ஏதோ டம்முன்னு சத்தம் கேட்டுட்டு இருந்திருக்குது.
பீரோல இருந்து சத்தம் கேட்குது, இந்த பீரோலுக்குள்ள தான் ஏதோ ஒளிஞ்சு உட்காந்துருக்கிறாளா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பீரோ கதவை திறக்கிறாரு. திறந்து பார்த்த அடுத்த நிமிஷமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கோரமான கருகருன்னு ஒரு கரிய உருவம் அந்த பீரோலில் வந்து உட்கார்ந்து இருக்குதுங்க. அந்த உருவம் உட்காந்துருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்தே காத்து மாதிரி டக்குன்னு டிசைபியராக மறைஞ்சிருக்குது. இந்த உருவம் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்குது, இந்த உருவம் எப்படி இந்த ரூம்குள்ள வந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மகள் எங்கே போனா அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாரு ஒரு நிமிஷத்துல. டக்குன்னு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இவருடைய மனைவி இவருடைய பையன்கிட்டையும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. அனைவருமே ஒரு சேர அந்த வீட்டுக்குள்ள சுத்தி சுத்தி தேடுறாங்க. அப்படி தேடியுமே இவங்களுடைய மகள் எங்க போனாங்கன்றது தெரியல. உடனே வேக வேகமாக விறுவிறுன்னு இவங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்படி வெளியே வந்து பார்க்கும்பொழுது இவங்க அனைவருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மகள் இருக்காங்க இல்லையா வனரோஜா, அந்த வீட்டினுடைய வீதியிலேயே நடந்துட்டு இருந்திருக்காங்க. இவன் இங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கிறா, இவளை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கே தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தாங்க இங்கே நிற்கக்கூடிய அனைத்து உறவினர்களுமே வேக வேகமாக அவங்க பின்னாடியே வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரத்திலேயே நடந்து போகக்கூடிய இவங்களுடைய மகள் எங்கே போகிறாங்கன்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு பேரெதிர்ச்சி காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னா, இவங்க வந்து ஆடு மாடுகளை மேய்ச்சல் கூடுவதற்காக அந்த தோட்டம் வழியாக போவாங்க இல்லையா, அந்த தோட்டத்தை பாதையை தேர்ந்தெடுத்து தாங்க இந்த பெண்மணி நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி கூட்டத்தில் அனைவருமே நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது இந்த வனரோஜாவுடைய அண்ணன் இருக்கார் இல்லையா, அவருடைய பேரை வந்து மென்ஷன் பண்ணலங்க, அதனால நான் சொல்லலை. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவதாரணியுடைய வீட்டுக்கு போய் அவங்களுடைய வீட்டோட கதவை தட்டுறாரு. தட்டின உடனே அனைவருமே வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. என்னுடைய தங்கச்சி வந்து விறுவிறுன்னு தோட்டத்தோடைய பகுதிக்கு வந்து நடந்து போயிட்டுக்கிறா, தயவு செஞ்சு கூட வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அனைவருமே ஒரு சேர வந்து அந்த தோட்டத்து பகுதியிலேயே தேர்ந்தெடுத்து நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்பொழுது இந்த பெண்மணி எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த தேர்ந்தெடுத்து கரெக்டாக, அதாவது அந்த கொடிக்காய் மரம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட தாங்க போகிறாங்க. 1/2 கிலோமீட்டர் தூரம் அப்படின்றதுனால இவங்களுமே பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது இந்த பவதாரணியுடைய அம்மா சும்மா இல்லாமல், பாப்பா ஒரு நிமிஷம் நில்லுமா, எங்கம்மா போற அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே வேகமாக நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய வனரோஜா டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்த அடுத்த நிமிஷமே உங்க அனைவருக்குமே வேர்த்து விடவெடுக்க நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, முன்புறமாக நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய இந்த வனரோஜா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய முகத்தோற்றம் அனைத்துமே கோரமாக இருந்திருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கண்கள் விழிகள் வந்து ஒரு இரவு நேரத்தில் பூனையோ அல்லது நாயோ பார்த்தா பளிச்சுன்னு ஒரு மாதிரி மின்னும் இல்லையா, அந்த மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. வெள்ளை அடிச்சு போய் முகத்தோற்றம் பூரா கருப்படிச்சு போய் ஒரு மாதிரி கோரமான தோட்டத்தில் இருந்திருக்காங்க. ஆனாலுமே எதையுமே கண்டுக்காம விறுவிறுன்னு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அந்த கொடிக்கா மரத்து மேலே ஏறி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு மாதிரி தாங்க ஒரு சேர மொத்தமாக போய் அந்த பொண்ணை வந்து வளைச்சு பிடிச்சிருக்காங்க. அப்படி வளைச்சு பிடிச்சதுக்கு பிறகு அந்த பெண்மணி பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டு அனைவருக்குமே கொலையை நடுங்கி போயிடுச்சு. அப்படி இந்த வனரோஜா எப்படி பேசுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்மகனுடைய துணையில தாங்க பேசுறாங்க. அதாவது இறந்து போனார் இல்லையா நெடுமாறன், அவருடைய குரல் வளத்துல தாங்க பேசுறாங்க. ஆக்ரோஷமாக பற்களை புறம் கடிச்சுக்கிட்டு, நான் இவளை சும்மா விட மாட்டேன், இவளோட உசுரை வந்து போட்டு தள்ளாம போக மாட்டேன், இவளை வந்து நான் கூட்டிட்டு தான் போவேன், என்னை விடுங்க விடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமா கத்திட்டு இருக்கிறாரு. வழுக்க டைமா தூக்கிட்டு போய் மறுபடியும் ஒரு பாட்டி கிட்ட வந்து குறிக்கிட்டாங்க இல்லையா, அதே பாட்டியோடைய வீட்டு கதவை தட்டி அவங்களுடைய பாட்டியோடைய வீட்டுக்குள்ளேயே இந்த பெண்மணி வந்து உள்ள விடுறாங்க. விட்ட உடனே அந்த வயதான பெண்மணி விபூதி எடுத்து, நீ முதல்ல கீழே உட்காரு அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாரு. அப்படி வீட்டுக்குள்ள விட்ட உடனே அந்த வயதான பெண்மணி கை முழுக்க விபூதி எடுத்து இந்த பெண்மணியோடைய நெற்று மேலே பூசி விட்டு ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே இந்த வனராஜாவும் டக்குன்னு வந்து அவங்களுக்கு வந்து வசப்படுற மாதிரி கீழே வந்து முட்டுக்கால் போட்டு உட்காந்துருக்காங்க. அவளுடைய உடம்பை எதுக்கு நீ காயப்படுத்திட்டு இருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக அவளை வந்து துன்புறுத்துற அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பாட்டி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது தாங்க இந்த பெண்ணினுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா அனைத்து விஷயத்தையுமே போட்டு உடைக்குது. அப்படி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நானே ஏற்கனவே துக்கப்பட்டு மாண்டு போய் தான் அந்த இடத்துல வந்து ஆன்மாவாக அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் கொடிக்கா மரத்துக்கு வந்த இந்த 2 தோழிகளும் என்னை பற்றி பேசினாங்க. இந்த பவதாரணியை பொறுத்த வரைக்கும் என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட அசிங்கமாக பேசலை, எனக்கு ஏற்றுக்கிட்டு தான் பேசினா. எனக்காக ஆறுதலாக பேசுறதுக்கு இந்த கிராமத்தில் ஒரு பெண் இருக்குதே அப்படின்ற மாதிரி நான் சந்தோஷப்பட்டேன். அதை கொஞ்ச நேரத்திலேயே மொத்தமாக சிதைச்சிட்டா இந்த பொண்ணு. என்னை வந்து அசிங்கமாக பேசி எனக்கு ஆண்மையே இல்லை அப்படின்ற மாதிரி இவள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டா. அது எல்லாமே தாங்க முடியாம தான் இவளை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி இவளை வந்து போட்டுத்தலாம் நினைச்சேன். அப்பயுமே தப்பிச்சிட்டா. அப்படி தப்பிச்சதுக்கு பிறகு இவளை வந்து அவமானப்படுத்தணுமே அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இவளுடைய தோழி மேலேயே இவளை வந்து தவறான ஒரு முறையில் வந்து ஈடுபட வச்சேன். அப்பயுமே இவள் வந்து தப்பிச்சிட்டா. அதன் பிறகுதான் உங்ககிட்ட கூட்டு வந்தது. நீங்களுமே என்னை வந்து விபூதி அடிச்சு இந்த இடத்துக்கே வரவிடாத அளவுக்கு விரட்டி விட்டீங்க. மறுபடியும் 1.5 மாத காலகட்டங்கள் இவளுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக மறுபடியும் என்னுடைய இடத்துக்கே வந்து இவளை வந்து நான் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டேன். இனிமே இவளுடைய உடம்பு விட்டு நான் போக மாட்டேன், இவளை போட்டு தள்ளிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக கத்திட்டு இருக்குது. அதன் பிறகு அந்த பாட்டியும் சரி அவங்களுடைய குடும்பத்தினர் சரி, இந்த பெண்ணோடைய உடம்புல தானே அந்த நெடுமாறன் இருக்கிறாரு, காலடியிலே விழுட்டாங்க. என்னுடைய பொண்ணு செஞ்சது எல்லாமே தப்பு தான், அறியா வயசுல சின்ன வயசு, அதனால தவறா எதுவும் பேசியிருந்தா மன்னிச்சுக்கோ, அவள் வாழக்கூடிய வயசுப்பா, அவளை வந்து எதுவும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி தாங்க ஓனு கதிரை எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய
மகளுடைய உடம்பு விட்டு நீ போனதுக்கு பிறகு அவளே வந்து உன்னுடைய சமாதிக்கு வந்து மன்னிப்பு கேட்பா அப்படின்ற மாதிரி தாங்க சத்தியவாக்கு பண்ணுறாங்க. இப்படி அனைவருமே ஒரு சேர பேசினதுக்கு பிறகு தாங்க இந்த நெடுமாறனுடைய ஆன்மா மனமிறங்கி கட்டுக்குள்ளே வருது. நீங்கள் அனைவருமே கெஞ்சி கேட்டதுனால நான் வந்து உங்களை விட்டுட்டு போகிறேன். நான் உயிரோடு இருக்கும் பொழுது யாருக்குமே எந்த ஒரு தீங்கும் யாருக்குமே எந்த ஒரு பகையும் வச்சுக்காம நிம்மதியாக இருந்தாலும் தான். ஆனால் என்னுடைய அம்மாவே என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டது என்னால் தாங்க முடியாமல் தான் நான் துக்கப்பட்டு தூக்கு போட்டு இறந்து போனேன். இப்பொழுது இறந்ததுக்கு பிறகு என்னுடைய ஆன்மாவை வந்து இவள் வந்து அசிங்கப்படுத்திட்டா அப்படின்ற காரணத்தினால தான் இவளையே நான் ஆக்கிரமிப்பு பண்ணி இவளை போட்டு தரலாம்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அனைவரும் வருத்தப்படக்கூடிய அந்த காட்சியை பார்த்த உடனே என்னுடைய மனசு இறங்கிருச்சு. இனிமேல் இந்த பொண்ணை வந்து நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனால் என்னை பற்றி யாராவது அவதூறாக பேசினா நான் மறுபடியும் வருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சத்தியவாக்கு கொடுத்துட்டு இந்த பெண்ணினுடைய உடம்பு விட்டு அது வந்து மொத்தமாக நீங்கி இருக்குதுங்க. அப்படி நீங்கினதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துல இந்த பெண்மணி வந்து மயக்கத்துலேருந்து எந்திரிச்சு உட்காராங்க. உட்கார்ந்ததுக்கு பிறகு இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே கண்டமணிக்கு திட்டுறாங்க. அந்த பையனை பற்றி இந்த கிராமத்துக்கே தெரியும், அவனை போய் நீ இப்படி அசிங்கமாக பேசியிருக்கிறியே, அதனால தான் அந்த பையனுடைய ஆன்மாவே உன்னை வந்து போட்டு தள்ள வந்திருக்குது. இவ்வளோ காரியம் நடந்தது எல்லாமே அந்த ஆன்மாவால் தான். ஓ மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் நீ செஞ்ச அந்த தவறுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே நடந்தது அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாங்க. இப்படி நடக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே கேட்டுட்டு இந்த வனரோஜா ஊன் அழுகுறாங்க. நான் பண்ணது மிகப்பெரிய தவறு, நான் சுடுகாட்டுக்கே போய் மன்னிப்பு கேட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி விபூதி அடிச்சுட்டு அந்த பாட்டி இனிமேல் அந்த ஆன்மாவால் எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த ஆன்மா கிட்ட நீ மன்னிப்பு கேட்டு மனம் இருங்க, உன்னை இனிமேல் எதுவுமே பண்ணாது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பாட்டியும் குறி சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இந்த 2 குடும்பத்தினரும் அந்த சுடுகாட்டுக்கே போய் அவர் வந்து எரிச்சாங்க இல்லையா, அந்த எரிமடைக்கிட்டே போய் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இனிமே நெடுமாறனா உன்னை நான் வந்து தவறாகவே பேசிக்க மாட்டேன், நான் பேசினது எல்லாமே தவறு தான், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க மனம் முருக வேண்டியிருக்கிறாங்க. அதன் பிறகு தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த 2 குடும்பத்தினருக்கும் அமானுஷத்தால் எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் என்னுடைய அம்மாவிற்கும் அவங்களுடைய தோழிக்கும் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை என்னுடைய அம்மா எப்பொழுதோ சொல்லிட்டாங்க. ஆனால் இப்பொழுது ரீசெண்டாக உங்களுடைய 2 சேனல்களை பார்க்கும்பொழுது தான் அவங்க வந்து இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி இந்த சகோதரிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் மற்றொரு திகிலான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.